வணக்கம். தைவான் நாட்டில் கை தொலைபேசிகளை நிறுத்தி மக்களினுடைய திடீர் பயிற்சி ஒன்று நடைபெற்றிருக்கின்றது. சீனா தாக்குதலை நடத்துமாக இருந்தால் அதை எப்படி சந்திப்பது என்பது தொடர்பாக தைவான் நாட்டில் 1984 ஆண்டில் இருந்து புதிதாக பலவேறு பயிற்சிகள் நடைபெற்று வருகின்றன. அந்த பயிற்சியில் ஓர் அங்கமாக இந்த பயிற்சி இடம்பெற்றிருக்கின்றது. தைவானினுடைய அதிகாரிகள் கூறுகின்ற பொழுது, இப்படியான பயிற்சிகள் மக்களுக்கு கஷ்டங்களை தரலாம், ஆனாலும் கூட கஷ்டங்களில் இருந்துதான் எதிரிகளிடமிருந்து தப்புகின்ற நிலையை உருவாக்க வேண்டும். தைவான் மீது சீனா தாக்குதலை நடத்துமாக இருந்தால், திடீரென கை தொலைபேசிகளை துண்டிக்குமாக இருந்தால், மக்கள் ஒருவருடன் மற்றவர் தொடர்பு கொள்ள முடியாத சூழ்நிலை வந்து பெரும் பதகளிப்பான நிலை உருவாகும். அப்படியான நிலை வராமல் தடுக்க வேண்டுமாக இருந்தால், கை தொலைபேசிகள் வருவதற்கு முன்னர் இருந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தார்களோ அது போன்ற தொடர்பாடல்களை ஏற்படுத்தி கொள்வதற்கும், குண்டுவீச்சுக்கள் நடைபெறுகின்ற பொழுது எப்படி தப்பிக்கொள்வது என்பதையும் பயிற்சிகளாக தாங்கள் வழங்கியதாகவும், இந்த பயிற்சிகளினுடைய ஓர் அங்கமாக நாங்கள் சீனா எந்த வடிவத்தில் வந்தாலும் அந்த வடிவத்தை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம் என்பதை சீனாவிற்கு விளங்கப்படுத்துகின்ற ஒரு செயலாகவே இது இருந்ததாக தைவான் அதிகாரிகள் கூறுகின்றார்கள். இதுபோல சீனா மீது தைவான் தாக்குதலை நடத்துவதற்கு பலம் இல்லாவிட்டாலும் திடீரென இது போன்ற ஒரு செயலை செய்தால் என்ன செய்வதென்று அதற்கான பயிற்சிகளை சீனாவும் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இந்த பயிற்சி நடைபெற்றாலும் ஏடிஎம் மூலம் பணம் எடுப்பது, வைத்தியசாலைகளுக்கான லேண்ட்லைன் தொலைபேசிகள், ஆம்புலன்ஸ் வண்டிகளுக்கான தொடர்புகள் போன்ற அவசர சேவைகள் செயற்பாட்டில் தான் இருந்தன. வருகின்ற வியாழக்கிழமை தைவானினுடைய தலைநகர் தைப்பேயில் இது போன்ற ஒரு அவசர கால நடவடிக்கை மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. சீனா தைவான் மீது படையெடுக்கும் என்றும், எதிர்வரும் 2049 ஆண்டு சீனாவினுடைய கம்யூனிச புரட்சி ஏற்பட்ட 100வது ஆண்டில் தைவான் என்பது சீனாவிற்கே சொந்தமாக இருக்க வேண்டும் என்று சீனா கருதுகின்றது. இதற்காக எவ்வளவு விரைவாக தைவானை தன்னோடு கைப்பற்றி இணைக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக கைப்பற்றுவதற்கு சீனா முயற்சி எடுக்கின்றது. ஆனால் தைவானை பொறுத்தவரையில் எங்களை கைப்பற்றுவதற்கு நீங்கள் யார் என்றே சீனாவை கேட்கின்றது. சீனாவில் இன்றைய கம்யூனிச புரட்சி நடைபெறுவதற்கு முன்னதாக ஆட்சியில் இருந்த சியாங்கை ஷேக் தலைமையிலான குழுவினரே தைவானுக்கு தப்பியோடி அங்கே தமக்கு ஒரு அரசை அமைத்துக் கொண்டார்கள் என்பதனால் நாம் தைவானில் ஆரம்ப காலத்தில் இருந்தே இருக்கின்றோம். சீனா என்றுமே தைவானுக்கு உரியவராக இருந்ததில்லை. ஆனால் சீனா என்கின்ற தேசத்தின் ஓர் அங்கமாக தைவான் இருந்தது என்பதற்காக நாம் தைவானை சீனாவுடன் இணைக்க வேண்டிய தேவையில்லை என்று தைவான் கூறுகின்றது. எந்த வடிவத்தில் சீனாவினுடைய தாக்குதல் நடைபெற்றாலும் அந்த வடிவத்தில் தைவான் எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றது. தைவானை பொறுத்தவரையில் மிகவும் சிறந்த ஒரு நாடாக இருக்கின்றது. இப்போது இருக்கின்ற செமி கண்டக்டர் என்று கூறப்படுகின்ற உபகரணங்களையும், அதுபோல மைக்ரோ சிப் என்று கூறப்படுகின்ற நுண்பாக மிக நுட்பமான உபகரணங்களையும் உருவாக்குவதில் உலகின் மிக புகழ்பெற்ற ஒரு நாடாக தைவான் இருக்கின்றது. தைவானினுடைய TSMC என்கின்ற நிறுவனம் இதை உற்பத்தி செய்கின்றது. உலகத்தில் இருக்கின்ற பெரும்பாலான நாடுகளுக்கு 90% இங்கிருந்துதான் ஏற்றுமதி ஆகின்றது. இவர்களினுடைய அந்த நுட்பத்தை மற்றவர்களினால் கண்டுபிடிக்கவும் அந்த பதத்தை எட்டி தொடவும் முடியவில்லை. இதனால் அமெரிக்காவில் இருக்கின்ற இன்றைய சிலிக்கன் வேலையில் இருக்கின்ற AI தொழில்நுட்ப நிறுவனங்கள் எல்லாம் 100% தைவானையே நம்பி இருக்கின்றன. இன்று நாங்கள் பாவிக்கின்ற கை தொலைபேசிகளினுடைய மைக்ரோ சிப்கள் தைவானை நம்பியே இருக்கின்றன. ஏவுகணைகள் ஆகட்டும், விமானங்கள் ஆகட்டும், விமான நிலையங்களாகட்டும், சாதாரண குளிர்சாதன பெட்டி வரை இந்த மைக்ரோ சிப்களை பயன்படுத்தப்படுகின்றன. இவை தொழில்நுட்ப உலகின் இதயம் என்று இன்று போற்றப்படுகின்றது. இந்த இதயத்தை உற்பத்தி செய்கின்ற நாடுதான் தைவானாக இருக்கின்ற காரணத்தினால் சீனா போரை தொடுக்குமாக இருந்தால் பெரும் பொருளாதார பிரச்சனை உலகளாவிய ரீதியில் ஏற்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. புளூம்பெர்க் பத்திரிகையினுடைய கணிப்பின்படி தைவான் மீது சீனா தாக்குதலை நடத்துமாக இருந்தால் உலகம் முழுவதிலும் மோசமான பொருளாதார பின்னடைவு ஏற்படும் என்றும், COVID-19 அதுபோல 2008 ஆண்டு பொருளாதார மந்தம் இவைகளையெல்லாம் தாண்டிய பெரு மந்தத்திற்கு உள்ளே உலக பொருளாதாரம் செல்லும் என்றும், $10 டிரில்லியன் வரை உடனடி நஷ்டம் உலகளாவிய ரீதியில் ஏற்படும். உலக நாடுகள் ஒவ்வொன்றும் தங்களுடைய மொத்த தேசிய உற்பத்தியில் 10% குறைவாகவே உற்பத்தி செய்யக்கூடிய அபாயகர
பயங்கரமான ஒரு நிலை ஏற்படும். இந்த போர்தான் இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் பின்னர் படுமோசமான ஒரு போராக அமையும் என்றும் நிபுணர்கள் கூறுகின்றார்கள். இந்த போரை வரவிடாமல் தடுப்பது மிக மிக முக்கியம் என்று அனைவரும் கருதுகின்றார்கள். ஆனால் தைவானை எப்படி கைப்பற்றுவது? சீனாவிற்கு பதிலடி கொடுப்பதற்கு தைவான் தயாராகி வருகின்றது. அதேவேளை சீனாவை பொறுத்த வரையில் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக தனியான போரொன்றில் ஈடுபடாத காரணத்தினால் தைவான் மீதான தாக்குதலில் எப்படி வெற்றி பெற முடியும் என்பதற்கு சீனாவினுடைய வெற்றிகள் பரீட்சாத்தமாக எதுவும் இல்லாத காரணத்தினால் சீனா எப்படி சந்திக்க போகின்றது என்பது ஒரு கேள்வியாகவே இருக்கின்றது. ரஷ்யாவினுடைய படை வீரர்கள் இப்பொழுது சீனாவில் இறங்கி நின்று இந்த போருக்கான பயிற்சிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தைவான் பிரச்சனை இப்பொழுது நடைபெறுகின்ற உக்ரைன், ஈரான், காசா பிரச்சனைகளுக்கு அடுத்தபடியாக உலக அரங்கில் எழுந்து வரக்கூடிய ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்கின்றது. தைவான் வருமா இல்லை தைவானுக்கு முன்னர் வேறு ஏதாவது வந்து குதிக்குமா தெரியவில்லை. ஒன்றை நினைக்கின் அதுவரினும் வரும், முன் நினைக்காத ஒன்று கண் முன் வந்து நிற்கினும் நிற்கும், எல்லாம் எனையாளும் ஈசன் செயல் என்பது போல நிலைமை இருக்கின்றது. கொலம்பியா நாட்டினுடைய அதிபர் இஸ்ரேலை அங்கீகரித்தார். இஸ்ரேலினுடைய கோலான் குன்றை கைப்பற்றிய விவகாரத்தில் இஸ்ரேலினுடைய பகுதி இஸ்ரேலுக்கே சொந்தம் என்று அமெரிக்காவிற்கு பின்னர் முதல் தடவையாக தென் அமெரிக்காவில் இருந்து ஒரு நாடு இஸ்ரேலினுடைய ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதி இஸ்ரேலுக்கே சொந்தம் என்று கூறியிருப்பது உலக நாடுகளை திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றது. தென் அமெரிக்க நாடுகளை மேலும் ஒரு சுற்று இங்கு என்னதான் நடக்கின்றது என்று ஆச்சரியத்துடன் பார்ப்பதற்கும் வைத்திருக்கின்றது. தென் அமெரிக்காவினுடைய புதிய அதிபராக அபெலார்டோ டி லா எஸ்பெரியல்லா புதிதாக வந்திருக்கின்றார். இவர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய அடிவரடியாக இருக்கின்றார். இவர் அமெரிக்கா, கொலம்பியா ஆகிய 2 நாடுகளுக்குமான குடியுரிமையை வைத்திருக்கின்றார். அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் தழுவி சென்றால் கொலம்பியாவினுடைய வறுமையை நீக்கி கொலம்பியாவில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்று இவர் கருதுகின்றார். இவர் ஒரு சட்ட நிபுணர். அது மாத்திரமல்லாமல் சிறந்த தொழில் அதிபர், கொலம்பியாவில் வெற்றி பெற்ற அதிபர், ஒரு அதுபோல இசையமைப்பாளர், நாவல் எழுத்தாளர் என்று சமூகத்தின் பல படிமானங்களிலும் தன்னை நிலைநிறுத்தி கொண்ட இவர் இப்பொழுது இந்த இடத்திற்கு வந்திருப்பது தென் அமெரிக்க பிராந்தியத்தில் அமெரிக்காவின் கைகளில் விழுந்து கொண்டிருக்கின்ற நாடுகளின் வரிசையில் கொலம்பியாவும் விழுந்திருக்கின்றது. இதற்கு முன்னர் இருந்த கொலம்பியா அதிபர் குஸ்தாவோ பெட்ரோ இஸ்ரேலுடனான உறவுகளை எல்லாம் துண்டித்து வைத்திருந்தவர். இஸ்ரேல் காசாவில் நடத்திய போர் மனித உரிமை மீறல் என்று கூறியவர். இதனால் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுத்து ராஜதந்திர உறவுகளை துண்டித்து இஸ்ரேலிடமிருந்து ஆயுதங்களை வேண்டுவதில்லை என்று அதையும் நிறுத்தி வைத்தவர். இதனால் ஆத்திரமடைந்த டொனால்ட் ட்ரம்ப் இவர் போதைவஸ்து கும்பலின் தலைவன் என்றும் பின்னால் இருந்து போதைவஸ்து கும்பல்களை இயக்குகின்றார் என்றும் கூறியதும் டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்துக்கள் மிகவும் தவறானவை என்று அவர் கடுமையாக விமர்சித்ததும் குறிப்பிடத்தக்கது. இப்பொழுது வந்திருப்பவர் இஸ்ரேலுடனான உறவுகளை மறுபடியும் கொண்டு வருகின்றார். கோலோன் குன்றை கொண்டு வருவதனால் இஸ்ரேலுக்கு அது லாபமாக அமையும். கோலோன் குன்றுகளில் இருந்து புறப்படுகின்ற நதிகளில் இருந்து இஸ்ரேல் என்ற நாட்டினுடைய 30% நீர் தேவை பூர்த்தி செய்யப்படுகின்றது. அது மாத்திரம் அல்லாமல் அந்த குன்றிலிருந்து சிரியாவினுடைய தென்புலம், லெபனான் போன்ற இடங்களை இஸ்ரேல் அவதானிக்க வழி பிறக்கின்றது. ஆனால் இது இஸ்ரேலுக்கு சொந்தமான இடம் அல்ல, சிரியாவிற்கு சொந்தமானது. 1000 மீட்டர் உயரமான இந்த உயர்ந்த நிலப்பகுதி ஆகும். 1967 ஆண்டு இஸ்ரேல் இதை 6 நாள் யுத்தத்தில் பிடித்து 81 தனக்கே சொந்தம் என்று கூறிக்கொண்டது. இதை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தான் ஆதரித்திருந்தார். இப்பொழுது கொலம்பியாவும் ஆதரித்து அடுத்த கட்டமாக மேலும் ஒரு ஆபத்தான இடத்திற்கு சென்றிருக்கின்றார்கள். இஸ்ரேலினுடைய தலைநகர் எருசலேம் என்று இஸ்ரேல் கூறுகின்றது. அதை உலக நாடுகள் ஏற்று அங்கு செல்லவில்லை. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தான் அமெரிக்காவினுடைய இஸ்ரேலுக்கான தூதராலயத்தை எருசலேமில் அமைத்திருக்கின்றார். இப்பொழுது கொலம்பியாவும் அந்த இடத்தில் அமைக்க இருப்பதாக அறிவித்திருக்கின்றது. இது ஒரு முக்கியமான மாற்றமாகும். அதுபோல தென் அமெரிக்காவில் சோசலிச நாடுகளாகிய கியூபா, நிக்கராகுவா மற்றும் வெனிசுலா போன்ற நாடுகளுடன் உறவை குறைத்து தனியாக பிரிவதற்கும் இவர் யோசித்து வருகின்றார்.
இவருடைய அரசியல் நிலநடுக்கம் நடைபெற்று கொண்டிருக்க கொலம்பியாவில் நேற்றிரவு ஏற்பட்ட நிலநடுக்கம் 7.4 ரிக்டர் அளவிலும் 2 இடங்களில் 4.2, 2.8 ரிக்டரில் நடைபெற்று இதுவரை 111 பேர் மரணமடைந்து 80 பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள். ஒரு நகரத்தில் 30 கட்டிடங்கள் ஒன்றோடொன்று இடிபட்டு கீழே சரிந்திருக்கின்றன. இஸ்ரேலினுடைய 30% தண்ணீரை காப்பாற்ற முற்பட்டவருக்கு 30 கட்டிடங்களை இடித்து இயற்கை ஏதோ ஒரு செய்தியை சொல்லி இருக்கின்றது. இதுபோல அமெரிக்காவை ஆதரிக்கின்ற தென் அமெரிக்க நாடுகளுடன் இணைந்து மேக்கா சிறை என்ற சிறை கொட்டடிகளை உருவாக்க திட்டமிட்டு இருக்கின்றார். கிரிமினல்கள், போதைவஸ்து கும்பல்கள், குண்டர்களினுடைய வளர்ச்சி காரணமாக பெரும் பிரச்சனை ஏற்பட்டு வருகின்றது. இவர்களை திருத்த முடியாது. இனி சிறைக்குள் அடைக்க வேண்டியதே ஒரே நிலைமை என்பதனால் திறந்த வழி பெரும் சிறைச்சாலைகளை உருவாக்குகின்ற தலைவர்களில் ஒருவராக இவர் தன்னை இடம் பிடித்திருக்கின்றார். இந்த நிலையில் ஹோர்முஸ் நீரிணையில் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனையை தொடர்ந்து சீனாவினுடைய நிறுவனம் ஒன்று வடதுருவ பகுதியால் தன்னுடைய சரக்கு கப்பல்களை நிரந்தரமாக கொண்டு செல்லும் பணியை ஆரம்பித்திருக்கின்றது. சி லெஜெண்ட் என்கின்ற இந்த கப்பல் பிரிட்டனில் இருக்கின்ற பெலிக்ஸ்டோ துறைமுகத்தின் ஊடாக பொருட்களை ஏற்றி கொண்டு வடதுருவம் சென்று அங்கிருந்து சீனா செல்லும். 40 தினங்கள் செல்லும் சீனாவிற்கு செல்வதற்கு இப்போதைய சுயஸ் கால்வாய் வழியால் சென்று செங்கடலால் அல்லது ஹோர்முஸ் நீரிணையால் வெளியேற இந்த பாதைக்குள் சீனா செல்லுமாக இருந்தால் 20 தினங்களில் சீனா சென்றடைந்து விடலாம். இப்பொழுது வடதுருவ பனி உருகி இருக்கின்ற காரணத்தினால் இலகுவாக இந்த பயணத்தை மேற்கொள்ளலாம் என்று இந்த நிறுவனம் பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றது. பைனான்சியல் டைம்ஸ் கருத்துரைக்கின்ற பொழுது வடதுருவ பனி 2050 முற்றாக உருகி சாதாரண கடலாக மாறிவிடும் என்று கூறினாலும் இப்பொழுது புவி வெப்பமடைகின்ற போக்கு இது மிக முன்னதாகவே பனிப்பாளங்கள் குறைந்த சாதாரண கடலாக மாறுவதனால் ரஷ்யாவிற்கு ஆதாயமாகவும் மிக புதிய கடல் வழியினுடைய உருவாக்கமாகவும் இது அமைந்துவிடும் என்றும் கூறப்படுகின்றது. இந்த வழியால் டென்மார்க்கினுடைய மேஸ்க் நிறுவனத்தினுடைய வென்ட்ரா மேஸ்க் என்கின்ற கப்பலே முதல் தடவையாக சென்றது குறிப்பிடத்தக்கது. பின்னர் பனிப்போர் காரணமாகவும் ரஷ்ய பிரச்சனையாலும் அந்த பாதையை கைவிட்டது. இப்பொழுது சீனா இந்த பாதையை ஆரம்பித்திருக்கின்றது. ஆனால் இதில் செல்பவர்கள் போலார் கோட் விதி என்ற விதியை கடைபிடிக்க வேண்டும். போலார் கோட் விதி என்றால் கடுமையான பனிப்பாளங்கள் இருக்கின்ற இடத்தால் செல்கின்ற கப்பல்களினுடைய தகட்டினுடைய அளவு என்ன என்பதை கணக்கீடு செய்தல் வேண்டும். இடைநிலை பனி, குறைந்த தண்ணீர் உள்ள குளிர் பகுதி ஆகிய இடங்களினூடாக கப்பல்கள் செல்லுகின்ற பொழுது இயற்கை அனர்த்தத்தில் இருந்து தப்பி செல்வதற்கு உரிய தகுதி உடையதா என்பதற்கான அறிக்கைகளை பெற வேண்டும். அது இல்லாமல் இந்த பகுதியால் செல்ல முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது. அதுபோல கழிவுநீர் அகற்றல், ஆயில் கசிந்தால் வடதுருவம் பழுதாகிவிடும், இதை தடுத்தல் என்று ஏகப்பட்ட விதிகள் இருக்கின்றது. சீனாவினுடைய இந்த கப்பலும் இந்த விதிகளுக்கு அமையவே இங்கிருந்து பயணம் செய்யலாம். வணக்கம் உறவுகளே. சுந்தோஸ் முகமது இம்தியாஸ் என்ற எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.